ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு காயினை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஜிஆர்டில் போட்டுருக்கேன். நான் அன்றைக்கி ஒரு நாள் 18ஆம் தேதி நான் ஜிஆர்டிக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம காயினும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு கார்டும் போட்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம்ல, அதில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார்டு போட்டிருக்கேன், சிட்டு போட்டிருக்கேன். அதே சமயத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம கையில் காசு வச்சுருந்தாலும் செலவாயிடும், சிட்டு மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லாவே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். டைலரிங் டுட்டோரியலும் போடுவேன். நான் கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியாது, இப்போ தான் நானே கற்றுக்கிட்டு வரேன். என் பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து நான் போன வருஷம் மழையோட நமக்கு கவர்மெண்ட்டில் 6000 கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டில் 6000 கொடுக்கும்போது நான் இந்த 1 கிராம் காயின் வாங்கினேன். அப்போ 6300 ரூபா. நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் எடுத்தேன். இது எனக்கு திருப்தி இல்லை இதில். அதனால தான் நான் ஜிஆர்டி கார்டு ஆல்ரெடி எப்போவுமே நான் போடுவேன். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது லோக்கல் கடையில் எடுத்ததுனால எனக்கு திருப்தியாக இல்லை. அதனால தான் நான் இப்போ ஜிஆர்டியில் கார்டு போட்டு காயினும் ஒன்று எடுத்துருக்கேன். அப்புறம் 2வது நாளும் நான் ஜிஆர்டிக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால அப்போ 21ஆம் தேதி நான் போகும்போது எனக்கு இன்னும் ஒரு கார்டு போடணுன்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. இதில் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அது இன்னொரு கார்டு போட்டேன். அது மாதிரி நான் தைச்சி இனிமேல் நான் சேர்க்குற காசில் என் பிள்ளைங்களுக்கு நிறையா சேவ் பண்ணணுன்ற ஆசை வந்துருச்சு. அதனால் நீங்களும் சேவ் பண்ணுங்கள். நான் கட்டிங் வீடியோ திரும்பவும் போடுவேன். நான் நிறைய போடுவேன். எனக்கு இப்போ தான் யூடியூப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள். எனக்கு ரொம்ப ஆசை இதில் நல்லா பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ட்டு. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.